ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம். வெல்கம் டு ரமேஷ் ஆர்டிஸ்ட் யூடியூப் சேனல். நான் தான் உங்க ரமேஷ் ப்ரோ. ஸோ டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியாவின் அரசியல் அமைப்பு, அதை பத்தின பகுதி 2 பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க அதுக்குள்ள லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ரெண்டாவது இங்க வந்து பாருங்க பார்ட் 2 வீடியோவை. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியாவின் அரசியல் அமைப்புல 1600 வருஷத்துல இருந்து 1765 வரை என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். லாஸ்டா என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். சோ லாஸ்டா 1600ல இருந்து 1765 அந்த டைம் பீரியட்ல லாஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவங்க நம்ம வங்காளம் அதுல திவானி உரிமையை ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க. ரெண்டாவது நிசாமத் உரிமையும் வாங்கிட்டாங்க. சோ நிசாமத் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராணுவம், நிர்வாகம், பாதுகாப்பு, சோ மிலிட்டரி, ரெவென்யூ, எல்லா பவரும் உங்களுக்கு கிடைச்சிச்சு. அதாவது இதுவரை அவங்க வியாபாரம் பார்க்க தான் போயிருந்தாங்க. ஆனா இப்போ நிசாமத் பவர் கிடைச்சதுனால அந்த பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய நிர்வாக அதிகாரம், எக்ஸிகியூட்டிவ் பவர் சேர்த்து கிடைச்சிட்டு சோ அந்த ராபர்ட் கிளைவும் அவங்களுடைய அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனில வேலை பார்த்தாங்கல்ல மற்ற ஊழியர்களும் நிறைய ஏகப்பட்ட ரூபா சம்பாதிச்சாங்க. புரியுதா? சோ ஏகப்பட்ட ரூபா சம்பாதிச்சது உண்மைதான். ஆனா அந்த ராபர்ட் கிளைவும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனில வேலை பார்த்த ஊழியர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவ்வளவு ரூபாயை ஆட்டையை போட்டாங்க. ஆட்டையை போட்டுட்டு இங்க கணக்கு தப்பா எழுதி வச்சு இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, அதாவது கிழக்கிந்திய வணிக குழு இருக்குல்ல, அந்த கம்பெனி நஷ்டத்துல ஓடுற மாதிரி கணக்கு அமைச்சிட்டாங்க. புரியுதா? ஆனா அந்த ராபர்ட் கிளைவ் சாதாரண ஒரு எழுத்தாளரா வந்தவர் இந்த வங்காளத்துல ஒரு திவானி பவரையும் வாங்கி, நிசாமத் பவரையும் வாங்கி அந்த கிழக்கு இந்த கம்பெனிக்குள்ள வச்சு நல்லா ரூபாய சம்பாதிச்சுட்டு என்னஞ்சிட்டாரு, லண்டனுக்கு இங்கிலாந்துக்கு என்னஞ்சிட்டாரு, மறுபடியும் போயிட்டாரு. அப்போ அந்த இங்கிலாந்து அரசாங்கம் அவரை பாக்கு, யார? ராபர்ட் கிளைவ பாக்கு. எப்படி எம்மா சாதாரண எழுத்தாளரா இருந்தாரு, இந்தியா போயிட்டு வந்த உடனே அவர் மட்டும் இல்ல, அங்க வேலை பார்த்த ஊழியர்கள் எல்லாருமே அந்த செல்வ செழிப்போட இருக்காங்க. அந்த இங்கிலாந்தையே விலைக்கு வாங்க சொன்னா கூட அவங்களால முடியும். அந்த அளவுக்கு பணம் வந்திருக்கு. எப்படி இவங்களுக்கு வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது அப்ப ராபர்ட் கிளைவ் நினைச்சிட்டாரு, மறுபடியும் ரிட்டன் இங்கிலாந்துக்கு போயிட்டாரு. 1765 போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் யார் வாரா அப்படின்னா, நம்ம வாரன் ஹேஸ்டிங்ஸ் வாராங்க. சோ இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் எங்க வராரு, எதா வராரு? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், அந்த வங்காளத்துக்கு கவர்னரா வாராரு. எந்த வருஷம் வாராரு? 1772 வாராரு. சோ இங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கணக்கு வழக்கெல்லாம் பார்க்காரு. பார்த்தா அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. என்ன அதிர்ச்சி? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நஷ்டத்துல ஓடுது. இங்க இந்த கம்பெனி இப்ப மூழ்க போகுது. இந்த கம்பெனியை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரிய வருது. அந்த இவர் நம்ம வாரன் ஹேஸ்டிங்ஸ் டங்குன்னு எங்க போறாரு? இங்கிலாந்துக்கு மறுபடியும் போறாரு. இங்கிலாந்துல போய் நம்ம இங்கிலாந்து அரசு இருக்காங்கல்ல, எலிசபெத், அவங்கள்ட்ட போய் 1 மில்லியன் பவுண்ட் கேட்காரு. எனக்கு ஒரு 1 மில்லியன் பவுண்ட் டெபிட் தாங்க, கடன் தாங்க. சோ எதுக்குன்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க நடந்ததை சொல்றாரு வாரன் ஹேஸ்டிங்ஸ். அங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன செய்யுது? நஷ்டத்துல ஓடுது. சோ அதை சரி கட்டணும் அப்படின்னா எனக்கு 1 மில்லியன் பவுண்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாங்க? நம்ம இங்கிலாந்து அரசி எலிசபெத் மகாராணிட்ட சொல்றாங்க. அந்த எலிசபெத் மகாராணி இருக்காங்களா, அந்த எலிசபெத் குயின், அந்த குயின் யோசிக்காங்க, ஆகா நமக்கு இப்ப ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு என்ன பவர் கிடைச்சிட்டு? வியாபாரம் போனாங்க. இப்ப அங்க நிசாமத் பவர் கிடைச்சிட்டு, ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் கிடைச்சிட்டு. சோ அந்த நாட்டை நம்ம நினைச்சிடலாம், வளர்ச்சி போட்டுடலாம். அந்த வளர்ச்சி போனதுக்கு ஒரு வழி கிடைச்சிட்டு அப்படின்னு யோசிச்சு அப்ப அதுக்கு அந்த இந்திய நாட்டை வளர்ச்சி போடணும்னு நமக்கு என்ன தேவை? இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம கைக்கு வரணும். கைக்கு வந்தா இது ஏற்கனவே 3, அதாவது சென்னை, கல்கத்தா, மும்பை 3 இடத்த வளர்ச்சி போட்டாங்க. அவ ஃபுல் இந்தியாவும் வளர்ச்சி போடணும்னா நம்ம இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நம்ம கைக்கு வரணும். சோ அதுக்கு என்ன பண்ணலாம்?
நம்ம வாரன் ஹேஸ்டிங் ஒரு உதவி கேட்டிருக்காருல 1 மில்லியன் பவுண்டு, அந்த உதவியை கொடுத்து நம்ம ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு 1 மில்லியன் பவுண்ட் நினைச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. சோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையல். எதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையல்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிய கண்ட்ரோல் பண்ணதுக்கு, இங்கிலாந்து கட்டுப்பாட்டுக்கு கீழே, அரசின் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர்றதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையல் முயற்சி பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அந்த வாரன் ஹேஸ்டிங் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ரெகுலேஷன் ஆக்ட் 1773, புரியுதா? சோ 1772 வாரன் ஹேஸ்டிங் வாராரு. அவர் இங்கிலாந்து அரசிய பார்த்துண்டு 1773 ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வருது, புரியுதா? தமிழ்ல ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிற ஒரு ஆக்ட கொண்டு வராங்க. இதுதான் என்னது? பேஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாவதற்கு ஒரு அடித்தளமாக இருந்த ஒரு சட்டம் அப்படின்னா அது இந்த ரெகுலேஷன் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம் தான். சோ டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதவங்களுக்கு கேட்கலாம், பேஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்ன சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம், இங்கிலீஷ்ல ரெகுலேஷன் ஆக்ட். அது எப்ப வந்துச்சு? 1773 வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இந்த ரெகுலேஷன் ஆக்ட் 1773 வரும்போது அந்த இங்கிலாந்துடைய பிரதமரா யாரு இருந்தா, பிரைம் மினிஸ்டர் யாரு இருந்துச்சா? நார்த் பிரபு அப்படிங்கிறவர் தான் என்ன செஞ்சாரு? பிரதமரா இருந்தாரு. சோ அவர் தான் இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை நம்ம ரெகுலேட் பண்ணணும், ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா அங்க எவமெல்லாம் கவர்னரா வாரானோ அவளை வெறும் ரூபாய சுருட்டிண்டு கம்பெனி என்ன செய்யுது? நஷ்டத்துல ஓடுது, மண்ணாங்கட்டில ஓடுது அப்படின்னு சொல்லி ஏமாத்திருதான். அப்ப இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை நம்ம ஒழுங்குபடுத்தணும். சோ அதுக்கு வேண்டிதான் ரெகுலேஷன் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டத்தை 1773 கொண்டு வராங்க. அப்ப அந்த டைம்ல என்ன நடக்கு? அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் பவர் யாருக்கு கிடைச்சி? அந்த பெங்காலுடைய கவர்னரா போராடல நம்ம வாரன் ஹேஸ்டிங்ஸ், அவருக்கு கொடுக்காங்க. என்ன பவர் கொடுக்காங்க? நீங்க இப்போதுல இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸிகியூட்டிவ் பவரை நீங்க எடுத்துக்கலாம். யாரு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்துக்கலாம்னு கொடுக்காரு. கொடுத்த உடனே இவருக்கு இப்ப என்ன கிடைச்சிட்டு? அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸிகியூட்டிவ் பவர் கிடைச்சிட்டு. யாருக்கு? அந்த பெங்கால் கவர்னர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் கிடைச்சிட்டு. அதனால இனிமேலு இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ, அதாவது கவர்னர் ஆஃப் பெங்கால நீங்க கவர்னர் ஆஃப் பெங்கால்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன பேர் சொல்லணுமா? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு தான் இனிமேல் உங்களை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப என்ன நடந்துச்சு? அப்ப நமக்கு கவர்னர் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாறுதார். புரியுதா? ஸ்பெஷாலிட்டி, இந்த ஒழுங்குமுறை சட்டத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னது? கவர்னர் ஆஃப் பெங்கால் இப்ப எதா மாறிட்டாரு? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாறிட்டார். சோ இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே தான் 3 இடம் கிடைச்சலாப்பா. ஒன்னு என்னது? பெங்காலு, இன்னொன்னு என்னது? மெட்ராஸ், இன்னொன்னு என்னது? மும்பை. 3 இடம் கிடைச்சலாம். அந்த 3 இடத்துல இந்த பெங்கால் உள்ள கவர்னர் தான் கவர்னர் ஜெனரல் பெங்கால். இவங்களுக்கு கீழே தான் யாரும் ஒர்க் பண்ணணுமா? மெட்ராஸ் உடைய கவர்னரும் மும்பையுடைய கவர்னரும் சில விஷயங்கள்ல இந்த பெங்கால் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை கொண்டு வராங்க. ஒரு ரெகுலேஷன், ஒழுங்குமுறையை கொண்டு வராங்க. யாருக்கும்? மெட்ராஸ் கவர்னரும் மும்பை கவர்னரும் இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், பெங்கால் கவர்னருக்கு கீழே தான் சில முடிவுகளை, சில விஷயங்கள்ல முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெகுலேஷன் ஆக்ட்ல நம்ம இங்கிலாந்து பிரதமர் நார்த் பிரபு அவரு சொல்றாரு. சோ ரெகுலேஷன் ஆக்ட்ல சொன்ன மாதிரி இந்த மெட்ராஸ் கவர்னரும் மும்பை கவர்னரும் இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுடைய பேச்சை கேட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பா பேச்சை கேட்கல. அப்போ பேச்சை என்ன செய்யல? அவங்க கேட்கல. ஆனாலும் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அது நடைமுறைப்படுத்த சாத்தியம் இல்லாம ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நடந்துச்சு? இப்போ சென்ட்ரலைசேஷன் வந்துச்சு. சென்ட்ரலைசேஷன் என்னது? ஒருத்தருக்கு கீழே அவ்வளவு பவர் வரதுதான். இப்ப கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே மத்த 2 மும்பை மெட்ராஸ்ல பவர் கீழே வந்துட்டு பாத்தீங்களா? அவரு கீழே. அப்ப இங்க இப்பதான் சென்ட்ரலைசேஷன் என்ன ஆயிருக்கு? ஸ்டார்ட் ஆயிருக்கு. புரியுதா? சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டாடுறாங்கன்னா அதே ரெகுலேஷன் ஆக்ட் 1773 ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்களா, ஒழுங்குமுறை சட்டம். அந்த சட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. அந்த சட்டத்துல என்ன நடந்துச்சு? என்ன நடக்கு அப்படின்னா
இப்போ அங்க ஒரு 2 பிரிவு கொண்டு வராங்க. ஒன்னு சிஓடி கொண்டு வராங்க. சிஓடி என்னது? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு குழு இருக்கு. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு குழுவை கொண்டு வராங்க. இன்னொன்னு எக்ஸிகியூட்டிவ், இன்னொரு குழு என்னது? எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் அப்படின்னா தமிழ்ல நிர்வாக குழு அப்படிம்பாங்க. சரியா? சோ ஒன்னு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குனர் குழு, இன்னொன்னு நிர்வாக குழு. இப்போ இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 24 மெம்பர்ஸ், 24 உறுப்பினர்கள் இருந்தாங்க. சோ இந்த 24 உறுப்பினர்கள்ல யாராவது இந்தியன்ஸ் உண்டா அப்படின்னா கிடையாது. இந்த 24 உறுப்பினர்களும் எங்க உள்ளவங்க? இங்கிலாந்துல உள்ளவங்க. புரியுதா? சோ நெக்ஸ்ட் நிர்வாக குழு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? ஒரு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அவர் இருந்தாரு. புரியுதா? ரிமைனிங் உள்ள 4 மெம்பர்ஸ் எங்க உள்ளவங்க? இங்கிலாந்துல உள்ளவங்க. மொத்தம் 5 மெம்பர்ஸ் இருந்தாங்க நிர்வாக குழுவுல. இப்போ இந்த நிர்வாக குழுவுடைய பணி என்னது அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட், அதாவது வரி வசூலிப்பு துறை, அதாவது மிலிட்டரி ராணுவத்துறை அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட் குடிமை பணிகள் துறை. இந்த இந்தியாவில் உள்ள இந்த 3 ரிப்போர்ட்டையும் இந்த 5 மெம்பரும் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ரெடி பண்ணி அதை பத்தின தகவலை நம்ம கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் 24 உறுப்பினர்கள் கொண்ட குழு இருக்குல்ல அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அந்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல இத பத்தின ரிப்போர்ட், அவங்க தந்த ரிப்போர்ட்டை அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. சொல்ல புரியுதா? சோ எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் தான், அந்த 5 மெம்பர்ஸ் தான் இந்தியால, அதாவது வங்காளம், சென்னை, மும்பை இந்த 3 இடத்துல உள்ள ரெவென்யூ, மிலிட்டரி அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட் 3 டிபார்ட்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதை பத்தின முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருந்துச்சு? இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுக்கு இருந்துச்சு. அந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருந்துச்சு? இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குனர் குழு எங்க இருக்கு? இங்கிலாந்துல இருந்து செயல்படும். இந்தியாவில செயல்படாது, இங்கிலாந்துல இருந்து செயல்படும். எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் தான் எங்க இருக்கும்? இந்தியாவில இருக்கும். அதுல இந்த 1+4 அப்படிங்கிற மெம்பர் உறுப்பினர்கள் இருந்தாங்களா, இந்த 5 பேரும் சேர்ந்துதான் இந்த ரெவென்யூ வரி வசூலிப்பு, மிலிட்டரி ராணுவம் அண்ட் சிவில் குடிமை பணிகள் எந்த ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொன்னேன், அப்படிதானே? ஆனா இதுலயும் ஒரு செக் இருக்கு. என்ன செக்கு? இந்த இவர் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், இவர் பேச்சுதான் இந்த 4 மெம்பர் நினைச்சிடும், நியாயப்படி கேட்கணும், அப்படிதானே? ஆனால் இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுக்கு ஒரு ரெகுலேஷன் வச்சாங்க. என்ன ரெகுலேஷன், என்ன ஒழுங்குமுறைனா, மொத்தம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் பிளஸ் 4 சேர்ந்து மொத்தம் 5 மெம்பர் இருக்கீங்களா, இந்த 5 மெம்பர்ல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கீங்க அப்படின்னா இந்த முடிவை இந்த 5 பேத்துல குறைந்தபட்சம் 3 பேராவது அக்செப்ட் பண்ணணும். அப்பனாதான் அந்த முடிவை நீங்க எடுக்க முடியும்னு ஒரு ரெகுலேஷன் இருந்துச்சு. என்ன ஆக்ட் படி? இந்த ஆக்ட் 1773 ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேஷன் ஆக்ட் படி இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருக்காருல ஒருத்தர், அவரு அந்த முடிவை அக்செப்ட் பண்ணாட்டாலும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 மெம்பர்ல ஏதாவது ஒரு 3 மெம்பர் சேர்ந்துட்டாலோ இல்லைன்னா 4 மெம்பர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாலோ அந்த முடிவு ஒர்க் அவுட் ஆயிடும். அப்ப இங்க யாருக்கு அதிகாரம் இல்லாம போயிருது? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறவருக்கு சும்மா சொல்லுல மட்டும்தான் அதிகாரம் இருக்கே தவிர உண்மையில அதிகாரம் இல்லாமல் போய்விடுகிறது. இது இந்த ரெகுலேஷன் ஆக்ட் உடைய ஒரு டிராபேக்கா இருந்துச்சு. சொல்ல புரியுதா? சோ நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கல்கத்தால என்ன கொண்டு வராங்க? கல்கத்தால அப்படின்னா ஒரு நீதிமன்றத்தை நினைச்சுதாங்க கொண்டு வராங்க. புரியுதா? சோ சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் கல்கத்தால வருது. கல்கத்தால எங்க? வில்லியம் காஸ்டில், வில்லியம் கோட்டையை கட்டி அங்க எத்தனாவது வருஷம் வருது? 1774 வருது. அப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சில கேட்கலாம், இந்தியாவில் முதலாக உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் எந்த இடத்துல உருவாச்சு அப்படின்னா வில்லியம் காஸ்டில், கல்கத்தால இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையில உருவாச்சு. எந்த வருஷம்? 1774 உருவாச்சு. யாருடைய காலத்துல? வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவருடைய காலத்துல.
சொல்லி அந்த டைம்ல இங்கிலாந்துல பிரதமரா இருந்தவர் யாரு? நார்த் பிரபு. சோ இப்படிலாம் அரசு போட்டி தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இப்படிப்பட்ட எக்ஸாம்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கல்கத்தால சுப்ரீம் கோர்ட்டை வச்சுட்டாங்க. சோ சுப்ரீம் கோர்ட்டை உருவாக்குனா அதுக்கு என்ன தேவை? ஜட்ஜஸ் தேவைலாம். அப்ப எத்தனை ஜட்ஜை உருவாக்குறாங்க கொண்டு வராங்க அப்படின்னா அந்த கல்கத்தா வில்லியம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்ல மொத்தம் 1+3 4 ஜட்ஜு. அப்ப இந்த ஜட்ஜ் அப்போ நம்ம முதல் ஜட்ஜி யாருன்னா சீஃப் ஜட்ஜ், அதாவது தலைமை நீதிபதி. அவருடைய பேரு சார் எலிஜா இம்பே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் எலிஜா இம்பே தான் தலைமை நீதிபதியா இருந்தார். ரிமைனிங் ஒரு 3 துணை நீதிபதிகள் இருந்தாங்களா, அவங்க பேரு கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம்னா சாம்பர்ஸ், லேமெஸ்டர் அண்ட் ஹைதி. இவங்க தான் இணை நீதிபதிகளாக துணை நீதிபதிகளாக இருந்தாங்க. அப்போ இந்த கோர்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சு, சிறப்பு அம்சம் என்னது அப்படின்னா இவங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அவங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுக்கு கீழ்பட்டவங்க கிடையாது. சரியா? அவங்க இந்த கோர்ட் தனித்து இயங்கும். இந்த கோர்ட்டுடைய நிர்வாகத்துல அவங்களுடைய முடிவுல எல்லாரும் கட்டுப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்தாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் நோ பிரைவேட் ட்ரேடு. அதாவது இந்த கவர்னர் ஏற்கனவே நடந்துச்சு, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி திவால் ஆனதுக்கு காரணம் என்னது? தனியா போய் வியாபாரம் பார்க்கறது. கம்பெனிக்கு கீழே வியாபாரம் பார்க்காம தனியா போய் வியாபாரம் பார்த்து சம்பாதிக்கிறது. அதனாலதான் கம்பெனி திவால் ஆச்சு அப்படின்னு சொல்லி நினைச்ச நம்ம இங்கிலாந்து கவர்மெண்ட் கொண்டு வராங்க. நோ பிரைவேட் ட்ரேடு. தனியா யாரும் போய் வியாபாரம் பார்க்க கூடாது. நோ பிரைப்ஸ். யாரும் லஞ்சம் வாங்க கூடாது இந்தியாவில் உள்ள மக்கள்கிட்ட. நோ கிஃப்ட். இந்திய மக்கள்கிட்ட இந்தியாவிட்ட எந்த ஒரு கிஃப்ட் நீங்க கூடாது வாங்க கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வராங்க. புரியுதா? ஆனாலும் இந்த 1773 கொண்டு வந்த இந்த ரெகுலேஷன் ஆக்ட்ல சில குறைபாடுகள் இருந்துச்சு. சோ அதை நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு வேண்டி கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் 1781. அதாவது திருத்த சட்டம், அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. எதுல? ரெகுலேஷன் ஆக்ட்ல சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, திருத்தங்களை கொண்டு வராங்க. திருத்த சட்டம் அப்பதான் புதுசா உருவாகுது. சோ என்ன திருத்த சட்டம் உருவாகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்ன சொன்னேன்? இந்த சுப்ரீம் கோர்ட்ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வராது. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே சுப்ரீம் கோர்ட் வராது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தனியா செயல்படுவாங்க. அவங்களுக்கு பவர் அதிகம் சொன்னோம். ஆனா இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த உடனே அந்த சுப்ரீம் கோர்ட்ல உள்ள ஜட்ஜஸ் உடைய பவர் என்ன செய்யுது? குறையுது. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுடைய அதிகாரம் கூடுது. ஏன் அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் இந்த நிர்வாக விஷயம், அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ கலெக்ட் பண்றது, இந்த விஷயங்கள்ல இந்த சுப்ரீம் கோர்ட் தலையிடுது. தலையிட்டதுனால இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் எங்க சொல்றாங்க? இங்கிலாந்துடைய பார்லிமெண்ட்ல இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்பீல் பண்றாங்க. என்ன பண்றாங்க? எங்க சுப்ரீம் கோர்ட் எங்க ரெவென்யூ விஷயத்துல, வரி விதிப்பு விஷயத்துல இன்டரப்ட் ஆகுதாங்க, குறுக்கிடுறாங்க. அதனால எங்களால ஈஸ்ட் இந்தியா கம்பெனினால நம்ம இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு ஒழுங்கா வரி கட்ட முடியல. சோ அவங்க எங்க நிர்வாகத்தை தலையிடக்கூடாதுன்னு சொல்லி இங்கிலாந்து கவர்மெண்ட் பார்லிமெண்ட் சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன செய்தாங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் கம்மி தான், இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுக்கு தான் அதிகாரம் அதிகம். சோ சுப்ரீம் கோர்ட் இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுடைய ரெவென்யூ விஷயத்திலேயோ மிலிட்டரி விஷயத்திலேயோ தலையிட கூடாது அப்படிங்கிற சட்டத்தை என்ன செய்தாங்க? கொண்டு வராங்க. சொல்ல புரியுதா? அப்போ இப்படி நிறைய திருத்தங்கள் என்ன செய்தாங்க? கொண்டு வராங்க. புரியுதா? நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த பிட் இந்தியா ஆக்ட். அப்ப இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1784 என்ன வருது? பிட் இந்தியா ஆக்ட், பிட் இந்திய சட்டம் வருது. சோ இதுல பேர்லயே பார்க்கலாம், பிட்டு ஒரு சின்னதா பிட்டு சேர்க்காங்க. எதுல? ஏற்கனவே என்ன சட்டம்? இந்த ரெகுலேஷன் ஆக்ட்ல 1773 வந்துச்சு அப்படிதானே. அந்த ரெகுலேஷன் ஆக்ட்ல ஒரு சின்ன பிட்டு சேர்க்காங்க. சேர்க்கும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு 1784 கிடைச்சிடும். அதுல பிட் இந்தியா ஆக்ட் வந்துச்சு, ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸோ இந்த பிட் இந்தியா ஆக்ட், இதுக்கு பேர் ஏன் பிட் இந்தியா ஆக்ட் வந்துச்சு அப்படின்னா, இந்த 1784 இங்கிலாந்துல பிரதமரா இருந்தவர் பேரு வில்லியம் பிட். அவர் தான் இந்த சட்டத்தை செய்தாரு, கொண்டு வாரார். சொல்ல புரியுதா? அதனாலதான் இதுக்கு பேரு பிட் இந்தியா சட்டம், த பிட்ஸ் இந்தியா ஆக்ட்னு பேர் இருந்துச்சு. அப்ப இந்த பிட் இந்தியா ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டபுள் கவர்மெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. சோ டபுள் கவர்மெண்ட் சிஸ்டம்னா என்னது? முதல்ல சொன்னாங்களா, ராபர்ட் கிளைவ் டைம்ல இரட்டை ஆட்சி முறை. அது கிடையாது, இது இரட்டை ஆட்சி முறை கிடையாது, இது டபுள் கவர்மெண்ட் சிஸ்டம். இரட்டை அரசாங்க முறை, ஆட்சி முறை கிடையாது, அரசாங்க முறை. இரட்டை அரசாங்க முறை அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இது ஆல்ரெடி உள்ள அமைப்பு தான், அப்படிதான் இங்கிலாந்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து என்னது, இப்போ புதுசா ஒண்ணு வருது, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டு வாரியம். ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னா இயக்குனர் குழு, அது ஆல்ரெடி உள்ளதுதான். இப்போ புதுசா ஒண்ணு வருது, அது என்னது, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டு வாரியம்னு வருது. ஸோ இதை எதுக்கு கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு கவர்மெண்ட்? சிங்கிள் கவர்மெண்டா இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? நம்ம இந்திய நாட்டில் உள்ள எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் வந்து மிலிட்ரி, ரெவென்யூ, அடுத்தான சிவில், இந்த மூணுடைய நிர்வாகத்தையும் பார்த்துட்டு அதோடைய ரிப்போர்ட்டை இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலோட மெம்பர்ஸ் எங்க கொடுப்பாங்க? நம்ம இங்கிலாந்துல இருக்கக்கூடிய கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கொடுப்பாங்க. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த ரிப்போர்ட்டை எங்க சப்மிட் பண்ணும்? பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணும். இது சிங்கிள் கவர்மெண்ட் சிஸ்டமா இருந்துச்சு. எப்போ? ரெகுலேஷன் ஆக்ட் 1773ல. இப்போ என்ன வந்திருக்கு? பிட் இந்திய சட்டம் 1784ல என்ன கவர்மெண்ட் வந்திருக்கு? டபுள் கவர்மெண்ட் சிஸ்டம் வந்திருக்கு. அப்ப அந்த டபுள் கவர்மெண்ட் சிஸ்டத்துல புதுசா என்னத்தை கொண்டு வராங்க? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. சோ இந்த அமைப்பு என்ன செய்யுது அப்படின்னா, இப்ப இங்கிலாந்துல உள்ளவங்க, இங்கிலாந்து கவர்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நீங்க என்னத்தை பார்த்துக்கோங்க? வாணிபத்தை பார்த்துக்கோங்க, ட்ரேடு, அதுல உள்ள ரெவென்யூ சம்பந்தமா உள்ள இதெல்லாம் நீங்க வந்து பார்த்துக்கோங்க, இந்தியாவில் உள்ளதை பார்த்துக்கோங்க. அதுமாதிரி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் உள்ள பொலிட்டிக்கல், அரசியல் சம்பந்தமா, நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா உள்ள ப்ராப்ளம்ஸ், ரிப்போர்ட் எல்லாம் யாரு கவனிக்கணும்? இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் உள்ளவங்க கவனிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஆல்ரெடி தெரியும். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 24 மெம்பர்ஸ். அதுவும் எங்க உள்ளவங்க? இங்கிலாந்துல உள்ளவங்க. ஐ இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல 6 மெம்பர்ஸ என்ன செய்தாங்க? பதவிக்கு அமர்த்துறாங்க. சோ அதுல ஒரு மெம்பர் யார் அப்படின்னா, சான்சலர் ஆஃப் எக்ஸ்செக்கர், சான்சலர் ஆஃப் எக்ஸ்செக்கர், சான்சலர் ஆஃப் எக்ஸ்செக்கர், கணக்காளர். அப்ப இந்த கணக்காளர் எங்க உள்ளவர் அப்படின்னா, இந்த கணக்காளர் இவரு நம்ம இங்கிலாந்துல உள்ளவர் தான், சரியா? செக்கர். அடுத்த இன்னொரு மெம்பர், ரெண்டாவது மெம்பர் யார் அப்படின்னா, பிரின்சிபல் செக்ரட்டரி, அதாவது இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர், சரியா? பிரின்சிபல் செக்ரட்டரி. அடுத்த ரிமைனிங் ஒரு 4 மெம்பர், இவங்களும் எங்க உள்ளவங்க தான், பார்லிமெண்ட்ல, அதாவது இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல உள்ள பிரிவி கவுன்சில் மெம்பர்ஸ், சரியா? அங்க உள்ள மெம்பர் தான் பிரிவி கவுன்சில் மெம்பர்ஸ். இப்படின்னு சொல்லி மொத்தம் எத்தனை மெம்பர்? 6 மெம்பரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல. ஆனா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குனர் குழுவும் இங்கிலாந்துல தான் இருக்கும். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு வாரியத்தில் உள்ள இந்த 6 உறுப்பினர்களும் எங்க தான் இருப்பாங்க? இங்கிலாந்துல தான் இருப்பாங்க. அப்ப இந்தியாவில் யார் தான் இது பண்றதாங்க? எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் இருந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் முதல் 1773 ரெகுலேஷன் ஆக்ட்ல எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க? 1+4 இருந்தாங்க. சோ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா எத்தனை பேர் தான்? ஒரு 3 பேர் எடுத்தா போதும்னு சொல்லி இருந்துச்சு. அதனால இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அந்த அவருடைய பேச்ச ரிமைனிங் உள்ள 4 மெம்பர்ஸும் கேட்காம அவங்களுக்குள்ள ஒரு 3 பேர் சேர்ந்துக்கிட்டு எந்த ஒரு சட்டத்தை உருவாக்குறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படித்தானே? இவங்களுக்கு இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு அதிகாரமே இல்லாம இருந்துச்சு. சோ இந்த குறைபாடை நீக்கிறதுக்கு தான் இந்த பிட் இந்திய சட்டத்தில் என்ன பண்றாங்க? இந்த 1+4 1+3 சேஞ்ச் பண்றாங்க. 1+4 எப்படி சேஞ்ச் பண்றாங்க? 1+3 சேஞ்ச் பண்றாங்க. அதனால இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கொஞ்சம் அதிகாரம் இது கிடைக்கும். இவர் பேச்சதான் நீங்க என்ன செய்யணும்? கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை என்ன செய்யுது? உருவாகுது. சோ டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் இதே மாதிரி போட்டி தேர்வுகளை கொஸ்டின் கேட்குதா இருந்தா இதுல இருந்து என்ன கேட்கலாம்? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது எந்த சட்டத்தின் கீழே வந்துச்சு அப்படின்னு கேட்டா இந்த பிட் இந்திய சட்டம், பிட் இந்தியன் ஆக்ட் 1784.
அது மட்டும் இல்லாம 1+4 எப்போ 1+3 மாறிச்சு. எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல 1+4 மெம்பர் எப்போ 1+3 மாறினாங்க. பிட் இந்தியா சட்டம், பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல தான் மாறுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? அது மட்டும் இல்லாம இந்தியால இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் நிறைய நிலப்பரப்புகளை அபகரிச்சு வச்சிருந்தாங்க. சோ அதை ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நிலப்பரப்புன்னு வச்சிருந்தாங்க. அதை நம்ம ஆட்கள் இங்கிலாந்து கவர்மெண்ட் எப்படி மாத்துது, இது பிரிட்டிஷ் பொசிஷன் ஆஃப் இந்தியான்னு மாத்துது. அதாவது இங்க அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய நிலப்பரப்பெல்லாம் இப்ப எந்த கவர்மெண்ட் நிலப்பரப்ப பாக்குது, பிரிட்டிஷ் பொசிஷன் இந்தியான்னு மாறுது. அதாவது இங்கிலாந்து நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்த நிர்வாகத்தை கொண்டு வரதுக்கு வேண்டிதான் 2 அமைப்பு. ஒரு அமைப்பு ரெவன்யூ பார்க்கணும், ட்ரேட் வியாபாரத்தை பார்க்கணும், இன்னொரு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஏதோ சோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அரசியல் மற்றும் நிர்வாகத்தை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க என்னதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. இந்தியால எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் தான் இந்தியால இருக்கு. சோ இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் தான் எப்பவும் போல ரெவன்யூ, மிலிட்ரி, சிவில் சர்வீசஸ், இந்த பிரச்சனைகள் அதை பற்றிய தகவல்கள் எல்லாத்தையும் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் தான் யாருக்கு கொடுப்பாங்க, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இந்த 2 அமைப்புக்கும் கொடுப்பாங்க. இப்ப என்ன செய்றாங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் தான் இந்த 3 இந்தியால பாக்காங்க. ஆனா இந்த ரெவென்யூ வியாபாரம் பற்றிய தகவலை யாருக்கு கொடுக்கணும், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கொடுக்கணும். அதே இது மிலிட்ரி, நிர்வாகம், சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த சம்பந்தமா உள்ள ரிப்போர்ட்டை யாருக்கு கொடுக்கணும், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ட்ட கொடுக்கணும். அப்போ இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ட்ரேடு சம்பந்தமா, ரெவென்யூ சம்பந்தமா உள்ள ரிப்போர்ட்டை மட்டும் இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல ரிப்போர்ட்டா மாற்றி இவங்க தரக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் தரக்கூடிய ரிப்போர்ட்டா கொடுக்கும். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது எதை கட்டுப்படுத்தும், பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் எல்லாம் இது இங்கிலாந்து பார்லிமெண்ட் கொடுக்கும். இப்படி இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், இந்தியாவில் இருந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில ரெவென்யூ மூலமா கட்டுப்படுத்த, ரெவென்யூ சம்பந்தமா உள்ள பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கு சிஓடி, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அமைப்போம். இங்க நடக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த சம்பந்தமான பிரச்சனைகளையும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அமைப்போம். தனித்தனி அமைப்பு வச்சு இங்கிலாந்து கவர்மெண்ட் என்ன செய்யுது, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கட்டுப்படுத்துது, இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில கட்டுப்படுத்துது. அப்ப இந்தியா இப்ப டைரக்டா யார் கண்ட்ரோல்ல இங்கிலாந்து கண்ட்ரோல்ல நேரடி கண்ட்ரோல்ல வருது. டைரக்ட் கண்ட்ரோல் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. எப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அமைப்பு வச்சு இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கட்டுப்படுத்துறாங்க. சொல்ல புரியுதா? அது மட்டும் இல்லாம என்ன நடந்துச்சு, இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், அதாவது ரெகுலேஷன் ஆக்ட் 1773 என்ன சொன்னாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே தான் மெட்ராஸ் பெங்காலும் மெட்ராஸ் ஆளுநர் கவர்னரும் மும்பை கவர்னரும் மும்பை ஆளுநரும் என்ன செய்யணும், செயல்படணும்னு சொன்னாங்க. ஆனா என்னென்ன விஷயத்துல அப்படின்னு சொல்லல. ஆனா இந்த பிட் இந்தியா ஆக்ட்ல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே தான் மெட்ராஸ் கவர்னரும் மும்பை கவர்னரும் பம்பாய் கவர்னரும் செயல்படணும். என்னென்ன விஷயத்துலனா எல்லா விஷயத்திலையும், ஃபார் எக்ஸாம்பிள் மணி மேட்டரா இருக்கலாம், இல்லைன்னா வார் ஏதாவது போர் விஷயமா இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக விஷயமா இருக்கலாம், ரெவென்யூ விஷயமா இருக்கலாம், மிலிட்ரி விஷயமா இருக்கலாம். எல்லா விஷயத்திலையும் மெட்ராஸ் கவர்னரும் மும்பை கவர்னரும் யாருடைய பேச்சக்கட்டு தான் செயல்படணும், ஜெனரல் கவர்னரா பெங்கால் பேச்சக்கட்டு தான் செயல்படணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அப்ப இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான் எல்லாமே அப்படிங்கிற உண்மையை இந்த சட்டத்துல கொண்டு வந்துட்டாங்க. சொல்ல புரியுதா? சோ இப்ப என்னதான் நடக்கு அப்படின்னா, அது மட்டும் இல்லாம இந்த பிட் இந்தியா சட்டம் இதோடைய முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னது அப்படின்னா, இங்கிலாந்து கவர்மெண்டுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இந்தியா வந்துச்சு. அது மட்டும் இல்லாம சிவில், ரெவென்யூ, மிலிட்ரி எல்லாமே யார் தான் கண்ட்ரோல் பண்றாங்க, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய டைரக்ட் கட்டுப்பாடு, அதாவது சிஓடி பிஓசி 2 அமைப்பை வச்சு டைரக்டா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா பவரும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே சொல்லி ஒரு சென்ட்ரலைசேஷன் இதை கொண்டு வந்துட்டாங்க. சொல்ல புரியுதா? இது இந்த பிட் இந்தியா ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க, என்ன ரீசன் அதை பார்க்கலாம். சரியா? சோ என்ன ரீசனால கொண்டு வந்தாங்க அப்படின்னா பாருங்க, என்ன பண்ணுறாங்க, எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் 1+4 ஆனது 1+3 ஆயிடுச்சு. மெட்ராஸ் மும்பை ஜெனரல் அண்டர் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், எல்லா கவர்னரும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கீழே கொண்டு வந்துட்டாங்க. எல்லா மேட்டர்லயும் மணி, வார், அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனா இதோடைய ரீசன் என்னது,
சொல்ல புரியுதா? சோ ரீசன் என்னது கொடுத்துருக்காங்க பாருங்கண்ணா. பவர் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்னது டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தாச்சு. ரெவென்யூ, சிவில், மிலிட்டரி எல்லாத்தையும் இங்கிலாந்துல இருந்துட்டு ரெண்டு அமைப்பு சிஓடியும் இன்னொன்னு என்னது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரெண்டும் கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாம கவர்னர் ஜெனரல் பெங்காலுக்கு கீழே எல்லா கண்ட்ரோலையும் கொண்டு வந்துட்டாங்க. இன்னொன்னு சொன்னாங்க என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா போர் புரியக்கூடாது. நாங்க போர் புரிஞ்சு இந்தியாவில் இனிமேல் எந்த ஒரு பகுதியையும் நாங்க ஆக்கிரமிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இதை செய்யல, சும்மா சொன்னாங்க பேருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க? இந்த பிட் இந்தியா ஆக்ட எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரீசன் ஒன் கண்ட்ரோல் ஆல் ஓவர் இந்தியா. ஒன் கண்ட்ரோல் ஆல் ஓவர் இந்தியா, அதாவது இந்தியா முழுவதும் ஒரே அரசாங்கத்துக்கு கீழே என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அதாவது இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே இந்தியாவை கொண்டு வர வேண்டும். ஷார்ட்டா சொல்லலாம்னா 1773 கொண்டு வந்த ரெகுலேஷன் ஆக்ட் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிய ரெகுலேட் பண்ணிச்சு, அதாவது ஒழுங்குபடுத்திச்சு. 1784 கொண்டு வந்த இந்த பிட் இந்தியா ஆக்ட், பிட் இந்தியா ஆக்ட் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிய கண்ட்ரோல் பண்ணிச்சு, கட்டுப்படுத்திச்சுன்னு ஷார்ட்டா சொல்லலாம். சோ இதுக்கு அடுத்தால என்ன வருது அப்படின்னா பிட் இந்திய திருத்த சட்டம், அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிட் இந்தியா ஆக்ட்னு வருது. சோ இந்த பிட் இந்திய சட்டத்துல என்ன பண்றாங்க? ஒரு அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. அது எதுக்காக கொண்டு வராங்க, யாருக்காக கொண்டு வராங்க பாப்போமா? அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிட் இந்தியா ஆக்ட், அதாவது பிட் இந்திய திருத்த சட்டம் 1786 வருது. எதுக்கு வருதுன்னு சொல்லி சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லுதேன். நம்ம கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா யார் இருந்தாரு? நம்ம வாரன் ஹேஸ்டிங்ஸ், அப்படிதானே? வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருந்தாரு. ஆனா அவருடைய பதவியுடைய காலம் எதுல இருந்து வரனா 1772 இருந்து 1785 முடிஞ்சிச்சு. அப்ப 1786 தான் யார் வாரா? நம்ம லார்ட் ஆஃப் காரன் வாலிஸ், காரன் வாலிஸ் பிரபு வாரார். இந்த காரன் வாலிஸ் பிரபு யார் அப்படின்னா அப்போ பிரதமரா இருந்த வில்லியம் பிட் அவருடைய ஃப்ரெண்டு. அப்போ இந்த காரன் வாலிஸ வில்லியம் பிட் என்ன செய்யாரு? எங்க அனுப்ப பாக்காரு? நம்ம இந்திய திருநாட்டுக்கு அனுப்ப பாக்காரு. எதுக்கு? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்ப பாக்காரு. அப்போ வில்லியம் பிட் வந்து நம்ம காரன் வாலிஸுடைய ஃப்ரெண்டு. அப்ப அந்த காரன் வாலிஸ் வந்து வில்லியம் பிட் பிரதமர், இங்கிலாந்து பிரதமர் வில்லியம் பிட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் இங்கிலாந்துக்கு இந்தியா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா நான் போகணும் அப்படின்னா எனக்கு நீ ஒரு வசதியை நீ பண்ணி கொடுக்கணும். என்ன வசதி? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அவருடைய, அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் போஸ்ட்ல இருக்கக்கூடிய பவர் யாரை விட அதிகமா இருக்கணும்? அந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் இருந்தாங்கல்ல, 1+4 வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சு? 1+3 ஆச்சுல. இந்த 1+3 எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ்ல உள்ள இந்த 3 மெம்பர்ஸை விட எனக்கு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலான எனக்கு தான் அதிக பவர் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வா, நான் போறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன இது கொடுக்கணும்? கமாண்டர் இன் சீஃப், கமாண்டர் இன் சீஃப் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையும் எனக்கு தரணும். அப்பனாதான் நான் போவேன் அப்படிங்கிறாரு. அப்ப அதனாலதான் நம்ம வில்லியம் பிட் வந்து என்ன கொண்டு வராரு? இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிட் இந்தியா ஆக்ட கொண்டு வராரு. அதுபடி யாருக்கு அதிகம் வந்துட்டு? இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடிய இந்த 3 மெம்பர்ஸை விட நம்ம கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு அதிகாரம் அதிகம் கொடுத்துட்டார். கமாண்டர் இன் சீஃபாவும் பண்ணிட்டாரு. புரியுதா? சோ அதனாலதான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிட் இந்தியா 1786 கொண்டு வராங்க. யாருக்கு வேண்டி? காரன் வாலிஸ் பிரபுக்கு வேண்டி. ஏன்னா காரன் வாலிஸ் பிரபு வந்து ரொம்ப அறிவாளி. அவர் தான் நிறைய சட்ட திருத்தங்களை கொண்ட நிலவரி முறை எல்லாமே அவர் தான் கொண்டு வந்தார். சொல்ல புரியுதா? இந்திய குடிமை பணியின் தந்தை யாருன்னு கேட்டா யாரு? காரன் வாலிஸ் பிரபு, லார்ட் ஆஃப் காரன் வாலிஸ். இவருடைய காலம் என்னது? 1786 இருந்து 1793 வரதான். சோ நெக்ஸ்ட் இந்த 1793 தான் இன்னொரு சட்டம் வருது, பட்டய சட்டம். 1793 த சார்ட்டர் ஆஃப் 1793 வருது. சோ அது யாருடைய காலத்துல வருது, எதுக்காக வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். சோ கவனிங்க. யாருடைய இது வந்து முதல் பட்டய சட்டம், ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட். சோ கேட்கலாம், கொஸ்டின்ல என்ன கேட்கலாம்? முதல் பட்டய சட்டம் ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் எந்த வருஷத்துல வந்துச்சு அப்படின்னா 1793 வந்துச்சு.
அப்போ யாரு வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா இருக்காரு? சார் லார்ட் ஆஃப் ஜான்சோர் இருக்காரு. எந்த வருஷத்துல இருந்து எத்தனை வருஷம் வரை இருக்காரு? 1793 இருந்து 1798 வரை இருக்காங்க. அப்போ இவர் வந்த காலத்துல இந்த சார்ட்டர் ஆக்ட், இந்த பட்டய சட்டத்தின் மூலமாக நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ட்ரேட் ரைட்ஸ 20 வருஷம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்காரு. கொடுத்தாச்சு. ஆனா ஒரு கண்டிஷன் என்னது அப்படின்னா, நம்ம போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இதுக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம் இருக்கா? என்னது? இந்த பிட் இந்திய சட்டத்துல டபுள் கவர்மெண்ட் சிஸ்டம் இருந்துச்சு. ஒன்னு வந்து சிஓடி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இன்னொன்னு பிஓசி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது இயக்குனர் குழு, இது கட்டுப்பாட்டு குழு. இந்த ரெண்டு குழுவுமே எங்க இருக்கு? இங்கிலாந்துல இருக்கு. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு இயக்கம், அந்த கட்டுப்பாட்டு அமைப்புக்கு சேலரி எங்க இருந்து கொடுக்கணுமா? இந்தியன் ரெவென்யூல இருந்து, இந்தியாவின் வருவாயில இருந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சார்ட்டர் ஆஃப் 1793 முதல் பட்டய சட்டம் 1793 அப்படி கொண்டு வராங்க. இந்த நடைமுறை எதுவரை இருந்துச்சு அப்படின்னா 1919. அப்ப அந்த 1919 நம்ம மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்கல்ல, அது வரை இருந்துச்சு. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வரை தொடர்ந்தது. அப்போ 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வரது வரைக்கும் உங்களுக்கு என்னதான் நடந்துச்சு? இந்த இந்தியாவுடைய வருவாயில இருந்து தான் அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு சம்பளம் போயிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் 1793க்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னா 1813 மறுபடியும் இன்னொரு பட்டய சட்டம், ரெண்டாவது பட்டய சட்டம் வருது. த சார்ட்டர் ஆஃப் 1813. புரியுதா? அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த சார்ட்டர் ஆஃப் 1813 யாரு கவர்னரா இருக்காரு அப்படின்னா நம்ம லார்ட் ஆஃப் ஹாஸ்டிங்ஸ் பிரபு தான் எதா இருக்காங்க? கவர்னரா இருக்காரு. புரியுதா? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா இருக்காரு. இவருடைய காலம் என்னது அப்படின்னா 1813 இருந்து 1823 வரை. சொல்ல புரியுதா? கூட ஒரு 10 வருஷம் இருந்திருக்காரு. லார்ட் ஆஃப் ஹாஸ்டிங்ஸ் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா இருக்காரு. இந்த சார்ட்டர் ஆஃப் 1813 இரண்டாவது பட்டய சட்டம் 1813 என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து கவர்மெண்டோட என்னது? இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிய அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்து அதன் மூலமாக இந்தியாவை நம்ம என்ன செய்யணும்? கைப்பற்றணும் எண்ணம். அதனால இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்ட இருந்து இப்ப எதை படிக்காங்க? டிப்ரீவ்டு தான் படிக்காங்கன்னு அர்த்தம். டிப்ரீவ்டு மோனோபோலி பவர், அதாவது மோனோபோலி பவரை படிச்சிருக்காங்க. மோனோபோலி பவர் தான் என்னது? ஏகபோக உரிமை. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தவிர, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் கிழக்கிந்திய நாடுகள்ல என்ன செய்ய முடியும்? வியாபாரம் பண்ண முடியும். அவங்களை தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது? வியாபாரம் பண்ணதுக்கு ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோனோபோலி பவரை ஃபர்ஸ்ட் யார் கொடுத்திருந்தாங்க? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. இப்ப என்ன செஞ்சுட்டாங்க? அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்ட இருந்து அந்த பவரை எடுத்துட்டாங்க. சொல்ல புரியுதா? டிப்ரீவ்டு மோனோபோலி பவர். அப்ப மோனோபோலி பவர் ஏகபோக உரிமை, வியாபாரம் செய்வதற்கான ஏகபோக உரிமையை படிச்சுட்டாங்க. அப்படின்னா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில வியாபாரம் பண்ண முடியாதானா? பண்ணலாம். ஆனா இவங்க மட்டும் இல்ல, இதை தவிர மீதி எந்த கம்பெனி வேணாலும் வியாபாரம் பண்ணலாம். இவங்களும் பண்ணிக்கலாம், மற்றவங்களும் பண்ணிக்கலாம். ஆனா இந்தியா இல்ல, மோனோபோலி பவர் இருந்துச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. அவங்க இந்த கம்பெனி தவிர வேற எந்த கம்பெனியும் இந்தியாவில வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இருந்துச்சு. அந்த மோனோபோலி பவரை தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஆனா எதை தவிர எக்ஸப்ட் சைனா ட்ரேடு, டீ ட்ரேடு, அதாவது சீனாவில வியாபாரம் பண்றதும் டீ வியாபாரம் பண்றது, எல்லா நாட்டிலையும் கிழக்கிந்திய நாடுகள்ல டீ வியாபாரம் பண்றது, இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் மோனோபோலி பவர் யாருக்கு இருந்துச்சு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இருந்துச்சு. தவிர இதை தவிர மீதி எல்லா ட்ரேடும் எல்லா வியாபாரமும் யார் வேணாலும் பண்ணலாம். அந்த மோனோபோலி பவரை பறிச்சுட்டாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்ட இருந்து. அது மட்டும் இல்லாம 1 லட்சம் ரூபாய் இந்தியாவுடைய கல்விக்காக செலவிட்டாங்க. இந்தியாவில கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் செலவிட்டு அப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்த பட்டய சட்டம் இரண்டாவது பட்டய சட்டம், செகண்ட் சார்ட்டர் ஆக்ட் 1813. இது வந்து இம்பார்ட்டன்ட், கேட்கலாம். ஏதாவது ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கோ புரியுதா, குரூப் எக்ஸாமுக்குலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. கல்விக்குன்னு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ண திட்டம் சட்டம் என்னது அப்படின்னா 1813 சார்ட்டர் ஆக்ட், அதாவது இரண்டாவது பட்டய சட்டம் 1813 தான் கல்விக்கு வேண்டி 1 லட்சம் ரூபாய ஒதுக்கீடு செஞ்சாங்க. ரெண்டாவது என்னதுன்னா பர்மிஷன் ஃபார் கிறிஸ்டியன்
அதாவது வெளிநாட்டுல இருந்து அப்பதான் முதல் முறையா யாருக்கு அனுமதி கொடுக்காங்க, இந்த கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு தன்னுடைய மதங்களை பரப்புவதற்கு ஒரு அனுமதி கொடுக்காங்க. சோ ஏன்னா கல்வி இந்தியாவில் கொண்டு வரணும். சோ அதுக்கு வந்து கிறிஸ்துவ அமைப்புக்கு என்ன கொடுத்துட்டாங்க, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, உங்களுடைய மதத்தை நீங்க பரப்பலான்னு. சோ அதுக்கு முன்னாடி ஏன் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா அவங்க வியாபாரத்துக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப அந்த டைம்ல கிறிஸ்துவ அமைப்புக்கு உள்ள பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா இவங்க மதங்களை பரப்புவதற்கு முயற்சி பண்ணாங்கன்னா இந்திய மக்களுக்கு வெறுப்பு வந்துடும். சோ வியாபாரம் தடைபடும் அப்படிங்கிற நோக்கில கொடுக்கல. இப்போ அந்த இந்திய நாட்டுல நிறைய பகுதிகள் நினைச்சிட்டு அவங்க கைவசம் வந்துட்டு சோ கல்வி அந்த இந்திய மக்களுக்கு கொடுக்கணும். சோ அதுக்கு என்ன அமைப்பை உள்ள அலோ பண்றாங்க, கிறிஸ்துவ அமைப்பை அவங்களுடைய மதங்களை பரப்புவதற்கு உள்ள அலோ பண்ணிட்டாங்க. இந்த அப்ப ஆக்ட் சார்ட்டர் ஆக்ட், ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் 1793. அந்த 1793 பட்டய சட்டத்துல என்ன கொடுத்திருந்தாங்க, 20 வருஷம் பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க அப்படிதானே. அந்த 20 வருஷம் முடிஞ்சு 1813 தான் இப்போ செகண்ட் சார்ட்டர் ஆக்ட் வந்துட்டு. இதுலயும் அவங்களுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய உரிமையை எத்தனை வருஷம், 20 வருஷம் மறுபடியும் என்ன செய்தாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்காங்க. நீங்க இன்னும் 20 வருஷத்துக்கு என்ன செய்யலாம், வியாபாரம் பார்த்துக்கலாம் இந்தியாவில் அப்படின்னு. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இங்கிலாந்துல உங்களுக்கு என்ன நடக்கு, தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கு, தொழில் புரட்சி நடக்கு. சோ இந்த தொழில் புரட்சி அப்படின்னா என்னது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆனதுன்னா அங்க நிறைய நினைச்சுதாங்க எக்யூப்மெண்ட்ஸ், கருவிகளை உருவாக்குதாங்க அந்த தொழில் புரட்சினால. சோ உருவாக்குன உடனே அங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸை விற்கிறதுக்கு என்ன தேவை, ஒரு சந்தை தேவை அப்படிதானே. அப்ப அந்த சந்தையா அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்தியால தான் அந்த சந்தையை வச்சா நல்லா இருக்கும், ரைட்டா. சோ அப்ப இங்கிலாந்துல உள்ள மற்ற பிசினஸ் மேன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஆனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மட்டும் தான் என்ன கொடுத்திருந்தாங்க, மோனோபோலி பவர் கொடுத்திருந்தாங்க. சோ அதை தவிர வேற எந்த நாடும் பயணிச்ச முடியாது, தொழில் பண்ண முடியாதுன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ரெண்டாவது, அப்போ அங்க உள்ள ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தவிர ரிமைனிங் உள்ள கம்பெனிஸ், இங்கிலாந்துல உள்ள ரிமைனிங் உள்ள கம்பெனிஸ் தங்களுடைய பொருட்களை எங்க போய் விற்கிறது. சோ பார்லிமெண்ட்ல அதை முறையிட்டாங்க. முறையிட்டு உடனே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மோனோபோலி பவரை அதனாலதான் நினைச்சிட்டாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்து பறிச்சிட்டாங்க. சோ இந்தியாவில போய் யார் வேணாலும் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு, புரியுதா. சோ அது மட்டும் இல்லாம லேசிஸ் ஃபேர் சிஸ்டம் சொன்னோம்ல, தொழில் புரட்சி. இன்னொன்று நெப்போலியன் கான்டினென்டல் சிஸ்டம். ஐரோப்பால நெப்போலியன் ஒருத்தர் அப்போ ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு. அவரை தவிர மீதி யாரையும் வியாபாரம் பண்ண உடல அனுமதிக்க அவருடைய பவர் அதிகமா இருந்துச்சு. சோ இந்த ரெண்டு ரீசனாலையும் தான் என்னச்சுதாங்க அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய மோனோபோலி பவரை புடுங்கிட்டு நம்ம எந்த நாடு வேணாலும் போகலாம். தொழில் புரட்சி ஏற்பட்டு அது விற்கிறதுக்கு சந்தை தேவை மற்ற கம்பெனிக்கலாம், இல்லைன்னா பொருட்கள் தேங்கி நின்றோம், அது வேஸ்டா போயிடும். சோ அதனால இந்தியாவுக்கு எல்லா கம்பெனிகளுக்கும் இணைஞ்சிட்டாங்க, வியாபாரம் செய்வதற்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சோ நெக்ஸ்ட் 20 வருஷம் முடிஞ்சு, அவங்க கொடுத்த 20 வருஷம் முடிஞ்சு அடுத்தால மூன்றாவது இந்திய பட்டய சட்டம் வருது. மூன்றாவது இந்திய பட்டய சட்டம், அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த மூன்றாவது பட்டய சட்டம் எப்போ வருது அப்படின்னா 1833, 20 வருஷம். சோ நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, முதல் பட்டய சட்டம் எப்போ வந்துச்சு, 1793. 20 வருஷம் கழிச்சு 1813 இரண்டாவது பட்டய சட்டம். 20 வருஷம் கழிச்சு இப்ப என்ன வருது, 1833 மூன்றாவது பட்டய சட்டம், த சார்ட்டர் ஆஃப் 1833 வருது. அப்ப யாரு கவர்னரா இருக்காரு, லார்ட் ஆஃப் வில்லியம் பெண்டிங். வில்லியம் பெண்டிங் பிரபு தான் அப்போ நம்ம கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா இருக்காரு. இந்த மூன்றாவது பட்டய சட்டத்துல டிப்ரீட் மோனோபோலி பவர் கம்ப்ளீட்லி. சீனாவிலையும் டீ வியாபாரம் பண்ணதுக்கும் மோனோபோலி பவர் கொடுத்துருந்தாங்களா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. இப்ப இணைஞ்சிட்டாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்து எல்லா மோனோபோலி பவரையும் கம்ப்ளீட்டா பறிச்சுட்டாங்க, டிப்ரீட் பண்ணிட்டாங்க. அப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இல்ல, எந்த ஒரு கம்பெனி, எல்லா கம்பெனியும் கிழக்கிந்திய நாடுகள்ல எல்லா நாடுகள்லயும் வியாபாரம் பண்ணலாம். அப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் பண்ணலாங்கிற பவர் பறிச்சாச்சு, எல்லா நாடுகளும் போய் பண்ணலாம், புரியுதா. அடுத்தால அப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இப்போ வியாபாரம் மோனோபோலி பவரை படிச்சுட்டு இப்ப என்ன கொடுக்காங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பவர். நீங்க நிர்வாகத்தை மட்டும் செய்யுங்க, அங்க போய் பாருங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன சொல்றாங்க, நீங்க இந்தியாவில நிர்வாகத்தை மட்டும் பாருங்க இது கொடுக்காங்க. அப்ப இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பவர், இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பவரும் இப்ப யார் கீழே வந்துட்டு, கவர்னர் ஜெனரல் பெங்காலுக்கு கீழே, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே வந்துட்டு. அதனால என்ன சொல்றாங்கன்னா நீங்க இனிமேல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கிடையாது, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. சோ இந்த மூன்றாவது பட்டய சட்டம், த சார்ட்டர் ஆஃப் 1833 உடைய ஒரு முக்கியமான அம்சம் என்னதுன்னா, இதுவரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு சொல்லி சொன்னவரை இப்ப கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா ஆக்கிடுறாங்க.
அப்ப கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலும் அவர் தான், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் யார் தான், அவர் தான். யாரு? லார்ட் வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இது. இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு சிவில் பவர் வந்துட்டு, மிலிட்டரி பவர், எல்லா பவர் யார் கட்டுப்பாடு கீழே வந்துட்டு, இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கீழே வந்துட்டு. சோ இதோடைய நோக்கம் என்னது அப்படின்னா, இந்தியா முழுவதும் என்ன செய்யணும், ஒரே சட்டம் இருக்கணும். சேம் ஆக்ட் ஃபார் ஆல் ஓவர் இந்தியா, ஒரே சட்டம். அவன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் அவ்வளவு அதிகாரம், வில்லியம் பெண்டிங் பிரபு. அது மட்டும் இல்லாம எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் இருந்துச்சுல, இப்ப எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் யாரு? 1+3. முத 1+4 இருந்துச்சு. மறுபடியும் இந்திய இந்த பிட் இந்திய சட்டத்துல மறுபடியும் பிட் இந்திய சட்டத்துல என்ன செஞ்சுட்டு 1+3 மாறிச்சு. மறுபடியும் இந்த மூன்றாவது பட்டய சட்டம் 1833 மறுபடியும் எப்படி மாத்துறாங்க, எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில 1+4 மாத்துறாங்க. அப்ப ஏற்கனவே இருந்த பிரச்சனை வராதானா? வராது. ஏன்னா இப்ப கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கிடையாது, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான் இப்ப யாரு, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்கே அவர் தான் அதிகாரம். அப்ப அவருடைய பேச்சை எத்தனை உறுப்பினர்கள் கொண்டு வச்சாலும் அவங்க கேட்டுதானே ஆகணும். அதனால எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில மறுபடியும் 1+3 இருந்து 1+4 மாத்துறாங்க. சொல்ல புரியுதா? நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, இந்த 1+4 1+3 இருந்துச்சு, அடுத்த 1+4 மாத்திருக்காங்க. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் சேர்த்திருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் யாரு? மெக்காலே பிரபு, லார்ட் ஆஃப் மெக்காலே. அவர் வந்து ஒரு சட்டத்துறை நிபுணர். புரியுதா? அப்ப அவரை உள்ள சேர்த்திருக்காங்க. புரியுதா? நெக்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ட்ரையல், முயற்சி பண்ணாங்க. அதாவது இந்திய குடிமை பணிகளை தேர்வு, இந்திய குடிமை பணி தேர்வை இன்ட்ரோடியூஸ், அறிமுகம் படுத்துறாங்க. புரியுதா? இப்படி இந்திய குடிமை பணி தேர்வுன்னு இருக்கு. சான்ஸ் டு இந்தியன்ஸ், அந்த தேர்வை யார் எழுதலாம்? இந்தியர்களும் எழுதலாம். புரியுதா? அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனா இதை யாரு மறுத்துட்டா? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இங்கிலாந்துல இருக்காங்களா, அவங்க நாட் அக்செப்ட், மறுத்துட்டாங்க. சோ இந்த இது தோல்வியில முடிஞ்சிச்சு. அப்ப என்ன முடியல, கொண்டு வரை முடியல, இந்திய குடிமை பணி தேர்வுகளை கொண்டு வர முடியல. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, ஸ்லேவரி சிஸ்டம், அடிமை முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க 1843. சோ நம்ம ஆளுகள் நல்லதும் பண்ணிருக்காங்க. சோ இந்தியாவில மிந்தி கொத்தடிமைகளா இருந்து வேலை பார்ப்பாங்க. புரியுதா? அதை டிமாலிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது 1843 ஒழிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ரெகுலேஷன் ஆக்ட். சோ ரெகுலேஷன் அப்படி, அதாவது 1833 அப்படிதானே, 33க்கு முன்னுக்கூட்டி வர உள்ள இது வந்து ரெகுலேஷன். அந்த திட்டங்கள் எல்லாமே என்னது, சட்டங்கள் எல்லாம் எப்படி அழைக்கப்படணும், ரெகுலேஷன் அழைக்கப்படணும். 1833க்கு அப்புறம் உள்ள சட்டங்கள், கொண்டு வந்த சட்டங்கள்லாம் என்னது, ஆக்ட்னு சொல்லி அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரெகுலேஷன் 1833க்கு முன்னோட்டி வர ரெகுலேஷன், 1833க்கு அப்புறம் கொண்டு வந்த சட்டங்கள்லாம் எப்படி அழைக்கப்படும், ஆக்ட்னு அழைக்கப்படும் சொல்லி சொன்னாங்க. அப்போ இதுக்கு முந்தின பட்டய சட்டத்துல கிறிஸ்டியன்ஸ்க்கு நினைச்சாங்க, அலோவ் பண்ணாங்க. இப்போ ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. இந்தியாவில் நீங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் மதத்தை செய்யலாம், பரப்பலாம், என்ன வேணாலும் செய்யலாம் சொல்லி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்த சட்டம் எந்த, மூன்றாவது பட்டய சட்டம், த சார்ட்டர் ஆஃப் 1833 அதான் கொடுத்துச்சு. அப்ப 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிதானே. அப்ப அதனால அடுத்த 20 வருஷம் கழிச்சு 1853 உங்களுக்கு என்ன வருது, இப்போ சார்ட்டர் ஆஃப் 1853 1853 நான்காவது பட்டய சட்டம் என்ன செய்யுது, வருது. இந்த நான்காவது பட்டய சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, அப்ப வந்து லார்டு டல்ஹௌசி தான் என்ன செய்தாரு, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. யாரு? லார்டு டல்ஹௌசி. சோ வில்லியம் பெண்டிங் பிரபு இருந்தாரு, அவர் போயிட்டாரு. இப்ப யாரு வாராரு அப்படின்னா, நம்ம லார்டு டல்ஹௌசி தான் வாராரு. இதுதான் ஃபைனல் சார்ட்டர் ஆக்ட். கேட்கலாம், ஃபைனல் சார்ட்டர் ஆக்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1853 வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் எப்போ வந்துச்சு, 1793 வந்துச்சு. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் 1793 ஃபர்ஸ்ட் சார்ட்டர் வந்துச்சு. 20 இயர்ஸ் கழிச்சு 1813 செகண்ட் வந்துச்சு, செகண்ட் சார்ட்டர் ஆக்ட் வந்துச்சு. அதுல 20 இயர்ஸ் கழிச்சு 1833 தேர்டு சார்ட்டர் ஆக்ட் வந்துச்சு. இப்போ 20 இயர்ஸ் கழிச்சு, சோ இப்போ என்ன செய்யுது, இப்போ 1853 இப்போ லாஸ்ட் பட்டய சட்டம், ஃபைனல் சார்ட்டர் ஆக்ட் வந்துச்சு. இப்போ எல்லா பட்டய சட்டத்திலையும் எல்லா சார்ட்டர்லயும் அங்க 20 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. இப்போ என்ன செய்யல, நாட் எக்ஸ்டெண்ட் 20 இயர்ஸ், 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணல.
புரியுதா? எப்பனால செப்பரேட் கவர்னர் ஃபார் பெங்கால். இதுவரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருந்தாங்க. ஆனா இந்த லாஸ்ட் பட்டை சட்டம் 1853 தான் கொண்டு வராங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் இருக்கட்டும், இந்த பெங்காலுக்கு சொல்லி ஒரு கவர்னரை தனியா செப்பரேட்டா கொண்டு வராங்க. கேட்கலாம் குடிமை பணிகள் தேர்வுல, உங்களுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கேட்கலாம், எப்போ வங்காளத்துக்குன்னு சொல்லி தனியா கவர்னரை கொண்டு வந்தாங்க? கடைசி பட்டய சட்டம், இந்த சார்ட்டர் ஆஃப் 1853 கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஃபார் ஹோல் இந்தியா, ஹோல் இந்தியாவுக்கு யார் தான் கவர்னர் ஜெனரல்? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. ஒரு மினி பார்லிமெண்டே உருவாச்சு. புரியுதா? சோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தான் எக்ஸிகியூட்டிவ் நிர்வாகத்துறையும் வருது, லெஜிஸ்லேட்டிவ் சட்டத்துறையும் வருது. சொல்ல புரியுதா? அப்ப இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கீழே எக்ஸிகியூட்டிவ்ல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு 1+4 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஏற்கனவே எக்ஸிகியூட்டிவ்ல 1+4 தானே இருந்தாங்க. சோ நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் சட்டத்துறையில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2+4 மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. இப்போ இந்த நிர்வாக குழுல இருக்கக்கூடிய 1+4 இவங்களுக்கு என்ன பவர் தான்? வீட்டோ பவர். என்ன இருக்கு? வீட்டோ பவர் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சட்டம் இயற்றும் குழு இருக்காங்கல்ல, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அந்த அவங்க மெம்பர்ஸ் வந்து 2 பேரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லால அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. எந்த கவர்மெண்ட்ல இருந்து? இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண 2 மெம்பர்ஸ். அடுத்த 4 பேர் யாரு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இங்க வேலை பார்க்க இருக்குல்ல, ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்களா என்னலாம், சென்னை, அடுத்தது என்னது கல்கட்டா, அடுத்தது மும்பை, இன்னொன்னு ஆக்ரா. அங்க இருந்து ஒவ்வொரு பிராந்தியத்துல இருந்தும் ஒவ்வொரு பிரதிநிதி, அப்பதான் அங்க உள்ள பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்க முடியும். சட்டங்கள் அதுக்கு ஏற்றாப்புல ஏற்ற முடியும் சொல்லிட்டு ஒவ்வொரு மாகாணத்துல இருந்து ஒவ்வொரு பிரதிநிதிய அதுல ஒரு 4 மெம்பர்ஸ், மொத்தம் 6 பேர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்தாங்க. 2 பேரு பிரிட்டிஷ் கவர்மெண்டால நியமிக்கப்பட்ட இங்கிலாந்துல உள்ளவங்க, மீதி 4 பேரும் சென்னை, கல்கட்டா, மும்பை, ஆக்ரால இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரதிநிதிகளா வந்தாங்க. மொத்தம் 6 பேர் சட்டமேற்று குழுவா இருந்தாங்க. சோ பிராந்திய பிரதிநிதித்துவம் முதல் முறையாக வந்த சட்டம் என்னது? இந்த கடைசி பட்டய சட்டம் 1853 தான். சொல்ல புரியுதா? பிராந்திய உறுப்பினர்கள், பிராந்திய பிரதிநிதித்துவம், எல்லா பிராந்தியத்திலிருந்தும் பிரதிநிதிகளை வச்சு சட்டமேற்று குழுல சட்டம் ஏற்றாங்க. அப்ப இதனால நினைச்சிட்டு ஒரு வலிமை மிக்க மத்திய அரசு சென்ட்ரலைசேஷன் உருவாச்சு. சரியா? நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறை பிரிச்சுட்டாங்க. அப்படிதானே? நிர்வாகம் தனி, நீதித்துறை தனி அப்படின்னு சொல்லி 2 இதா பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் சட்ட உறுப்பினர் நிரந்தரமாக்கப்படுறாரு. ஏன்? எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இந்த 4th ஒன்னு சேர்த்தோம், ஞாபகம் இருக்கா? யாரு? மெக்காலே பிரபு. அவரை பெர்மனன்ட் பண்ணிடுறாங்க. சோ 1+4 மொத்தம் 5. அந்த 5 மெம்பர்ஸ்ல ஒரு மெம்பர் பெர்மனன்ட். மெக்காலே பிரபு வந்து பெர்மனண்டா அதை பண்ணிடுறாங்க. அந்த மெக்காலே பிரபு தான் யாரு? இந்த மெக்காலே குடிமை பணி கமிட்டியுடைய தலைவரா இருக்காரு. சரியா? இப்ப இங்க கவனிங்க நல்ல, லார்டு மெக்காலே வந்து பெர்மனன்ட் ஆயிருந்தாரு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல. மெக்காலே தான் யாரு? சிவில் சர்வீஸ் கமிட்டியுடைய தலைவரா இருக்காரு 1854ல. புரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1854ல மெக்காலே சிவில் சர்வீஸ் கமிட்டியுடைய தலைவரா இருக்காரு. அவர் தான் எல்லா இது போடுறாரு. அது மட்டும் இல்லாம 1854 இன்னொன்னு வந்துச்சு, என்னது? நம்ம சார்லஸ் வுட் ரிப்போர்ட் வந்துச்சு, அறிக்கை. இதுதான் கல்வி மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? கேட்பாங்க கல்வி மகா சாசனம் சார்லஸ் வுட் அறிக்கை எப்ப வந்துச்சு? 1854ல வந்துச்சு. இதன் மூலமாக தான் 1857ல நிறைய பல்கலைக்கழகங்கள், சென்னை, மும்பை, கல்கத்தாலாம் ஏகப்பட்ட பல்கலைக்கழகங்கள் உருவாச்சு. சோ உருவாவதுக்கு காரணமே என்னதான்? அந்த சார்லஸ் வுட் ரிப்போர்ட் தான். புரியுதா? சோ இப்போ நமக்கு என்ன வந்துட்டு, எல்லா போட்டி தேர்வுகளை பத்திய போட்டி தேர்வுகள் உருவாவதுக்கு ஒரு மெக்காலேக்கு கீழே ஒரு கமிட்டி வந்துட்டு, வேற கல்வி மகா சாசனம் வந்துட்டு, அதனால பல்கலைக்கழகங்கள் சென்னை, மும்பை, கல்கத்தால உருவாயிடுச்சு. அடுத்த அளவு என்ன வருதுன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1858ல வருது. இந்த 1858ல தான் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கு. என்ன நடக்கு? சிப்பாய் மியூட்டினி, சிப்பாய் கழகம் நடக்கு. சிப்பாய் கழகம் நடக்கு. அந்த சிப்பாய் கழகத்துல தான் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினால தாக்கு பிடிக்க முடியல. அப்ப இந்த சிப்பாய் கழகம் ஏன் வந்துச்சு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய கையாளாகத்தனம் கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய இந்திய திருநாட்டை ஒரு 10-15 பேர் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால கட்டுப்படுத்த முடியுமா? முடியாதா? முடியாது. அதனாலதான் இந்த சிப்பாய் கழகம் வந்துச்சு.
அப்போ எப்போ நம்ம இந்திய நாடை நம்ம கைப்பற்றலாம்னு சொல்லி காத்துட்டு இருந்த நம்ம இங்கிலாந்து அரசி எலிசபெத் மகாராணிக்கு இந்த விஷயம் தெரியுது. ஸோ சிப்பாய் கழகம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனினால தான் வந்திருக்கு. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனினால இந்த ஒரு பெரிய இந்திய திருநாட்டை உங்களால நினைச்ச முடியாது, நிர்வகிக்க உங்களுக்கு முடியாது. ஸோ இனிமேல் இளவரசியின் கீழ் கட்டுப்பாட்டின் கீழே டைரக்டா இந்திய திருநாட்டை நாங்களே பார்த்துவிடுவோம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்ப ஃபுல் இறையாண்மை, சாவர்னிட்டியும் ஃபுல் பவர் கம்பெனிக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மேல ஃபுல் பவர் யாருக்கு வந்துட்டு கிரவுண்டுக்கு கொண்டு வராங்க. அதான் இந்த இந்திய அரசு சட்டத்துல கொண்டு வராங்க 1758. சோ அந்த இந்தியாவை ஆட்சி பண்ணுவதற்காக, இந்த கட்டுப்படுத்துவதற்காக இங்கிலாந்துல இருந்து 15 பேர் கொண்ட குழு வருது. சொல்ல புரியுதா? 15 பேர் கொண்ட குழு வருது. இந்த 15 பேர் கொண்ட குழுவு தான் யாருடைய சார்புல? நம்ம கிரவுண்ட், அதாவது இங்கிலாந்து இளவரசி எலிசபெத் சார்புல இந்தியாவை ஆட்சி பண்ண போகுது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இப்போ அவருடைய பவர் எல்லாம் இழந்துட்டு, சொல்ல புரியுதா? சோ ஆட்சி பண்ண போகுது. இனிமேல் என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படி நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் சொல்லி நம்புறேன். சோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் என்னுடைய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் பேஜ், புரியுதா, ஃபேஸ்புக் குரூப் எல்லா லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க மறக்காம அதை நினைச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தேவைப்பட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.